வெல்கம் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜனவரி 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக சற்று முன்பு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றுடன் அந்த பொங்கல் பண்டிகை என்பது பார்த்தீங்கன்னா முடிவடைய உள்ள நிலையில் கூடுதலாக ஒரு நாள் பொங்கல் பண்டிகை விடுமுறைகளை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது. ஸோ இது தொடர்பாக ஆலோசனையும் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று வருவதாக ஊடக தளங்களில் செய்தி குறிப்பும் வெளியானது. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பில் வரும் 17ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விடுமுறை நீட்டிப்பு குறித்து முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி முதல் துவங்கிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் மற்றும் 17ஆம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. இதனால் ஜனவரி 17ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு 18ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருந்தன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தரப்பில் வரும் 17ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மெயினாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் துவங்கிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை தொடர்ந்து ஜனவரி 16, 17ஆம் தேதி கொண்டாடப்பட இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, இதனால் ஜனவரி 17ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு 18ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருந்தன. இதற்கிடையே அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் 4 நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு வெளியூர் சென்றவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் விதமாக ஜனவரி 18ஆம் தேதி வரை பொது விடுமுறையாக அறிவித்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளை ஜனவரி 18ஆம் தேதியும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்டேட் வந்துடும். அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.